வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அந்த காலத்துலேருந்து நம்ம ஊரில் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. உபவாசம்பாங்க. அன்றைக்கி சாப்பிடாம இருப்பாங்க. உபவாசம்ங்கிறது வெறும் ரிலீஜியஸ் மட்டும் கிடையாது, மற்ற பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஃபாஸ்டிங் பீரியாடிக்காக ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குங்கிறாங்க. இது பல டாக்டர்ஸே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இட் கேன் உங்கள் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃபுட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க. இட் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். அதாவது ஒரு வேளை ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது டிசிப்ளின் சொல்லி கொடுக்கும். அதுக்கப்புறம் கிராட்டிடியூடு. அபாடின்னு சோறுன்னு ஒருத்தன் போட்டான்னா அந்த சோறை சமைச்சவன், அந்த அரிசியில் இந்த ஃபார்மர்லேருந்து இந்த வேல்யூ செயினில் இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு நன்றி இருக்கும். ரொம்ப பசிச்ச அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அபாடி அப்படின்னு. அன்னதாத்தா சுகி பவாம்பாங்க. அன்னதாத்தாங்கிறதுக்கு நீங்கள் 2 மீனிங் எடுத்துக்கலாம். அன்னதாத்தாங்கிறவன் ஃபார்மர், உங்களுக்கு சமைச்சு போட்டவன். இல்லாட்டா உங்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலை மூலமாக நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்றது. அன்னம்னா சாப்பாடு, தாத்தானா கொடுக்குறவன். அன்னதாத்தா சுகி பவா. நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா தான் அதோட அருமை புரியும். சாப்பாடு 1 மாதம் சாப்பாடு இல்லைன்னா கஷ்டம். இந்த ஜெயின்ஸ் எல்லாம் இதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக கடுமையாக ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபாஸ்டிங் எதுக்குன்னா, இது மாதிரி விஷயத்த நம்ம கற்றுக்கிறதுக்கு தான். அதனால் ஒரு நாள் ஃபாஸ்ட் இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதுலேருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அது மாதிரி புதுசாக நீங்கள் பாஷை கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் லாங்குவேஜை வாட் எவர் இஸ் ஃபாரின் டு யூ, உங்களுக்கு வராத லாங்குவேஜை நீங்கள் லாங்குவேஜ் பேச கற்றுக்கிட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். நம்ம ஊரை சுற்றியே பல லாங்குவேஜ் இருக்குது. கன்னடம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, ஹிந்தி இருக்குது, உருது இருக்குது. அதுக்கப்புறம் இருக்குது ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, எந்த லாங்குவேஜ், ஜெர்மன், என்ன லாங்குவேஜ் வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். இதனால் என்னென்னா உங்களோட ஹொரைசன் ப்ராடன் ஆகும். யூ கேன் கனெக்ட் வித் அ வைடர் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் அண்டு அவங்களோட கல்ச்சர்னால் என்னன்னு உங்களுக்கு புரியும். அந்த கல்ச்சரை மதிப்பீங்க. இது உங்கள் பர்சனல் லைஃப்பை என்ரிச் பண்ணும். உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போய் அந்த ஊருக்காரன்ட்டு அவன் லாங்குவேஜில் பேசினா அப்படியே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். என்னடா இது, இப்போ நம்ம பாஷையை அவன் ஒருத்தன் கற்றுக்கிட்டு வரான்னு. இன்னொரு விஷயம், நீங்கள் டெக்ஸ்ட் எல்லாம் ஒரிஜினல்லே படிக்க போகிறீங்க. நார்மலாக நம்ம டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தான் படிப்போம். இது மாதிரி லாங்குவேஜை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே படிக்கிறதுங்கிறது அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யுவர் லேர்னிங் எபிலிட்டி. அதனால் புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப தூரம் உங்களை கொண்டு போகுங்கிறது என்னோடய கருத்து. அதை தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டோன்னா பெட்டர். நீங்கள் உங்கள் பாஷை தெரியாத இடத்துல போய் பேசினாலும் தப்பாக பேசிட்டிங்கன்னா கூட நீங்கள் எஃபர்ட் எடுத்ததுக்காகவே அவன் சந்தோஷப்பட்டு உங்களை கரெக்ட் பண்ணுவான். ஸோ இந்த தப்பாக பேசுறதுக்கு பயப்படாத வரைக்கும் பேசி நம்ம ஒரு மாதிரி பாஷையை கற்றுக்கலாம். அதனால் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆல் ஒர்க் நோ ப்ளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய்ன்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு ஸ்லோகன் உண்டு. அதாவது எப்போதும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தேவையில்லாமல் உடம்பு க்ரியேட் ஆகும். ஸ்ட்ரெஸ்னால உடம்புக்கு வரும், வியாதிகள் வரும், மேலே போகிறதுக்கு ரெடியாகவும் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸையும் ஹர்ட் ஆகிடும். நீங்கள் கண்டினியூஸாக வேலையிலே இருந்து ஃபேமிலியை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா ஃபேமிலி திரும்பி உங்களை கவனிக்காது. அதனால் ரெண்டும் சேர்க்கணும். வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும். அதாவது எந்த டைமில் வேலை செய்கிறீங்களோ ஃபோக்கஸ்டாக வேலை செய்யுங்க. எந்த டைமில் வேலை செய்யலையோ அந்த வேலையை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக வேலையை விட்டு போயிடுங்க. எனக்கு ஒரு பாஸ் இருந்தார், ஒரே பாஸ் தான். அவர் காத்தால 8 மணிக்கு வரார், 5 மணிக்கு வந்து போயிடுவார். வெரி ஃபியூ டைம்ஸு யாராவது கிளைண்ட்டை பார்க்கணுன்னு தான் நைட் இருப்பார். அவர் என்ன சொல்லுவார், 8 மணிக்கு 8:30 மணிக்கு 5:30 மணிக்கு நான் கிளம்பலைன்னா டெஃபினட்டாக நான் டைம் தான் வேஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஆல் தி ஒர்க் ஐ கேன் டூ கேன் பி கம்ப்ரஸ் பிட்வீன் 8:30 அண்ட் 5:30. 8:30 to 5:30 மேலே நான் ஏதாவது வேலை பண்ணுறேன்னு நான் சொன்னேன்னா என்னையே ஏமாற்றிக்கிறது. அதை எங்கள் அப்பா மாஃபாம்பார். மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் அச்சீவ்மெண்ட்டும்பார். நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம்னு நினைப்போம், ஒரு வேலையை கரெக்டாக முடிப்போம்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஆக்சுவலி அச்சீவ்மெண்ட்டாக இருக்காது, பேர்ன் அவுட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். நிறைய பேரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸே
இதனால தான் கெட்டு போகும். அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் பர்ன் அவுட் ஆனவங்களும் தெரியும், ஸ்ட்ரெஸ்னால் கார்டியாக் இஷ்யூஸ் வந்தவங்களும் தெரியும். அதனால் ஒர்க் லைஃப் எக்ஸசைஸுங்கிறத பேலன்ஸ்டாக இருக்கிறது. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது நம்மளோட லைஃப் மாற மாற மாறும். நானே வந்து முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓப்பன் கிரை சிஸ்டமில் நேராக போய் புரோக்கரில் பேப்பராக வாங்கிட்டு இருந்தேன். சொசைட்டியும் டெக்னாலஜியும் மாற மாற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மாறும். அதனால் நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் இது மட்டும் இருந்தால் போகாது, ஹிஸ்டாரிக்கல் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். பாஸ்டில் எங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும். எல்லா கம்பெனிக்கும் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தலைகீழ தெரிஞ்சால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் அது மட்டும் இருந்தால் போகாது, அந்த பாஸ்ட் நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வரணும். இந்த ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வந்தால் தான் ஃப்யூச்சர் ட்ரெண்டு கிளியர் ஆகும். இதில் இந்த டாடா ஃபேமிலி பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து காட்டனில் ட்ரேட் பண்ணார். காட்டனில் ட்ரேட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னா அந்த காலத்தில் அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஒரு பெரிய வெஞ்சராக வந்தது. டாடா ஸ்டீலுங்கிற கம்பெனிக்கு தாவினார். அங்கேருந்து ஸ்டீல் வேஸ்ட்டாக போகிறதுன்னு சொல்லி லோக்கோமோட்டிவ்ஸ் பண்ணார். அங்கே ரொம்ப நாள் இருந்தாங்க. 30s ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்தியாவில் முதல் சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க ஆரம்பித்தாங்க. சாஃப்ட்வேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டோன்னு அங்கேயே நிற்கலை. இப்போ எலக்ட்ரானிக்ஸில் என்டையர் வேல்யூ சிஸ்டமை கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ரீட்டெயிலில் ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது. அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவால்வ் ஆக அடுத்த ட்ரெண்டை பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். எனி ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது எய்தர் பர்சனல் ஆர் அஃபிஷியல் ஆர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே க்ரோத் ஓரியன்டாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவன்லாம் க்ரோத் ஓரியன்டாக இருந்தால் தான் நீங்கள் க்ரோத் ஓரியன்டாக இருக்க முடியும். ஸ்டாக்னன்ட் பீப்புளோட நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சிங்கன்னா நீங்களும் ஸ்டாக்னட் ஆவீங்க. மியூச்சுவலி ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். சேர்ந்து சுற்றுறவன் எப்போ வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தான்னா நீங்களும் இன்ஸ்பயர்டாக இருப்பீங்க, உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணி விடுவான். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இது வந்து ஃபேமிலி ஆர் ஃபைனைட் அண்ட் ப்ரிஷியஸ். எல்லாரும் சொந்தக்காரன் ஆகிட முடியாது. சொந்தக்காரங்கிறது ரொம்ப ப்ரிஷியஸ் அண்ட் ஃபைன். ப்ராக்டிஸ் பேஷன்ஸ், கைண்ட்னஸ் அண்ட் அவாய்டிங் அன்னெசரி கான்ஃப்ளிக்ஸு. அதாவது கூட இருக்கும்போது பொறுமையாக இருங்க, குடும்பத்தோட கைண்டாக இருக்க பாருங்கள். அவாய்டு கான்ஃப்ளிக்ஸ் வேணுன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்ஸிங் போடுறதுக்குள்ள நிறுத்தி வைங்க. லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதனால் நீங்கள் வந்து பண்ணுற வேலைக்காக சந்தோஷத்துக்கு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் உங்களை தேடி வரும். லைஃப்பை ஒரு ப்ளேஃபுல் ஆட்டிடியூட்டோடு இருங்க. ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கைங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கே தவிர என்டியூர் பண்ணி ஐயோ வாழ்க்கை முடிஞ்சுதேன்னு இருக்கக்கூடாது. முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் லைஃபுங்கிறது ஒரு பேர்டனாக போயிடுது அவங்களுக்கு. அதே லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபன் எடுத்திங்கன்னா லைஃபுங்கிறதே ரொம்ப ஹாப்பியாக போயிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.